Hi friends, இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு நபர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டார், அடல்ட் கண்டென்ட் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா, அடல்ட் கண்டென்ட் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த ஒரு பர்டிகுலர் சேனலுக்கு வந்துட்டு மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களும் கூட அடல்ட் கண்டென்ட் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்துட்டு பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள், எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் நீங்களும் வந்து ஃபியூச்சரில் ஒரு ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கும் இந்த ஒரு சேனல் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். நான் நிறைய சேனல் வந்துட்டு லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்துட்டு ஒரு சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணக்கூடிய சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் வாய்ஸ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சேனல். அந்த சேனல் வந்துட்டு அமேசிங் ஃபேக்ட்ஸு, ஜென்ரல் ஃபேக்ட்ஸு, ஸ்பேஸ் சயின்ஸு, அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஐபிஎல் கண்டென்ட்ஸ்லாம் வீடியோ வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்துட்டு நீங்கள் அவங்களோட சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது அவங்களோட சேனலில். ஸோ அவங்க சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். ஷார்ட் வீடியோஸ்லாம் போடாதீங்க. ஒரு 18 செகண்டுக்கு 1 மினிட்டுக்குள்ளே வந்து வீடியோ வந்துட்டு போடாதீங்க. அந்த ஒரு வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு கவுண்ட் ஆகாது. உங்களுக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு லென்த்தான வீடியோவாக வந்துட்டு போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக க்ரோ ஆகும். நீங்களும் அந்த சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து அவங்களோட சேனல் விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வீடியோ வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பெஸ்ட் ஒரு என்டர்டெய்னாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம அவங்களோட சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களோட சேனலில் ஒரு அடல்ட் கண்டென்ட் போடுறதே ரொம்ப யோசிப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேஸ் காமிச்சு வந்துட்டு அடல்ட் கண்டென்ட் பேசுறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு அவங்களோட இமேஜ் வந்துட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு அதை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு டேமேஜ் ஆகாது. அதை பற்றி வந்துட்டு ஒரு பேடாகவே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அடல்ட் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு பேக் ஒரு வாய்ஸ் வந்துட்டு கொடுத்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட சேனலில். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் கேம் வீடியோ வந்துட்டு போடலாம். ஓகேங்களா? அடல்ட் கண்டென்ட் போட்டிங்கன்னா அடல்ட் கண்டென்ட் தான் முதல்ல வந்து மானிட்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சொல்கிற விதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடல்ட் கண்டென்ட் எப்படி போடணும் போடக்கூடாது அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடல்ட் கண்டென்ட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இருக்குங்க. ஸோ ஓகே, அடல்ட் கண்டென்ட்டில் என்னென்ன பேசலாம் எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நிறைய பேரே இருக்குது. நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு பண்ணுறாங்க. அதை பண்ணி வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணும்போது அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதை பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரியான கண்டென்ட்டுகளை வந்துட்டு போடலாம். 7 டேஸ்க்கு வந்துட்டு நோ ஃபேப் சேலஞ்ச் பண்ணால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி ஃபீட்பேக் போடலாம். 21 டேஸு, அதுக்கப்புறமா 1 மந்த்து, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நோ ஃபேப் சேலஞ்ச். நோ ஃபேப் சேலஞ்ச்னால் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறதை வந்துட்டு 1 வீக்குக்கு வந்துட்டு குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுற ஒரு ஃபீலை வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு தவறான விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு தவறாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்துட்டு திருத்திக்கிறதுக்கான ஒரு வழியை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுறீங்களே தவிர அவங்கள கெடுக்கிறதுக்கான ஒரு வழியை வந்துட்டு பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கண்டென்ட்டை அப்லோட் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி போடலாம். எவ்வளவோ அவேர்னஸ் வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி போடலாம். ஜென்ரலாக அந்த 18+ கேட்டகரியில் வந்துட்டு நிறைய அவேர்னஸ் வீடியோ இருக்குது. ஸோ அவேர்னஸ் வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னு வந்துட்டு அதை பற்றி நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுனீங்க அப்படின்னு வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாகவே க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகேங்களா? 18+ கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒதுக்கி வச்சுறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நெகட்டிவ் கண்டென்ட் தான். ஸோ அந்த நெகட்டிவ் கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் அதில் உள்ள பாசிட்டிவ்ஸ் வந்துட்டு பேசுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்ட்ரஸோட ஹாட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ணி உங்களோட சேனலில் வீடியோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு பேட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கும் வந்துட்டு காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் எல்லாமே அடி வாங்கி சேனல் வந்துட்டு க்ரோவே ஆகாது. அதுக்கப்புறமா வந்துட்டு
எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, நீங்கள் போடுற எஃபெக்ட்டும் வந்துட்டு வேஸ்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் சேனல் ரன் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி பேசணும்னா ஒரு 10 பார்ட்டே வந்துட்டு பேசலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டுக்கு நான் தனியாக கூட நான் டிப்ஸ் எல்லாம் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால ஒரு 4 பேர் திருந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சேனல்லே வந்துட்டு உங்களுக்கு பெரிய க்ரோ இருக்கும். சொசைட்டியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு இமேஜாக வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட்களை வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் வந்துட்டு நீங்கள் கிரேட் வாய்ஸ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி கமெண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களோட எல்லா சேனல் கமெண்ட்ஸையும் நான் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா சேனல்ஸையும் வந்து லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருக்கிறேன் உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் வந்தாலும் நான் வந்துட்டு உங்களோட சேனல்ஸ் எல்லா சேனலையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ தான். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு லேட் ஆகும். ஸோ அதை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அடல்ட் கண்டென்ட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்களை வந்து கொடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 4 பேருக்கு போய் சேர மாதிரி வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். மானிட்டைசேஷனும் ஈஸியாக வந்து கிடைக்கும். உங்களோட சேனலை வந்துட்டு அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.